வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சிசரகுமார் கிருஷாந்த் ராஜ். விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய தலைப்புச் செய்திகள். கியூபாவின் இரும்புக்கு இடையும் புரட்சித் தலைவர் பிடல் காஸ்ட்ரோவின் குரல் ஓய்ந்தது. அனைத்து முற்போக்கு சக்திகளையும் ஒன்றிணைத்து கட்சியை வெற்றி பாதைக்கு இட்டு செல்வதாக ஜனாதிபதி தெரிவிப்பார். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாது தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக குழு நியமனம். ඇත්තම ගත්තොත් ඔවුන්ගේ වරද ගත්තොත් අවුරුදු 7ක් හිර දඬුවම් දීමටවත් නොවන වරද. LTTE அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பு என்பதால் அந்த அமைப்பின் பெயரை குறிப்பிட்டு செயற்பட முடியாது என்கிறார் அமைச்சர் மனோ கணேசன். உலக வல்லாதிக்கத்தின் கரங்களை தகர்த்தெறிவதற்காக 5 தசாப்தங்களாக போராடிய மறைக்கப்பட முடியாத புரட்சி நாமங்களில் ஒன்றான கியூப புரட்சித் தலைவர் பிடல் காஸ்ட்ரோ தனது 90வது வயதில் இன்று இயற்கை எய்தினார். 20ஆம் நூற்றாண்டின் 2வது பாதியின் உச்சத்தில் புகழப்பட்ட காஸ்ட்ரோவின் சிந்தனை சோவியத் கம்யூனிசத்தின் வீழ்ச்சியையும் தாண்டி காலனித்துவ எதிர்ப்பின் மூலம் உலகின் பல தேசங்களிலும் கௌரவத்தை பெற்று உயர்ந்து நிற்கின்றது. அனைத்து முற்போக்கு சக்திகளையும் ஒன்றிணைத்து கட்சியை வெற்றி பாதைக்கு இட்டு செல்வதற்கு தான் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று காலையில் நடைபெற்ற நிகழ்வில் தெரிவித்தார். මහින්ද රාජපක්ෂ මහත්මයා මේ රටේ ජනාධිපති කරුවා 2005. මහින්ද රාජපක්ෂ මහත්මයාව ජනාධිපති කරන්න මේ රටේ. மஹிந்த ராஜபக்சவை 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதியாக்கினோம். அவரை ஜனாதிபதியாக்குவதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள்ளும் நாட்டுக்குள்ளும் என்னை போன்று அர்ப்பணிப்புடன் செயற்பட்டவர் யாரும் இருக்கவில்லை என்பதை கூற விரும்புகிறேன். எங்களுக்கு யுத்தத்தினை வெற்றி கொள்ள முடிந்தது. யுத்தத்தை வெற்றி கொள்ள முடிந்தாலும் எல்டிடியினரின் நிலைப்பாட்டை தோற்கடிக்க முடியவில்லை. அதன் காரணமாக நாட்டிற்குள் பிரச்சினை ஏற்பட்டது. சர்வதேச நாடுகள் எங்களுக்கு கை நீட்டியது. மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட முப்படையினர் அனைவரும் மனித உரிமை குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுதலை செய்வதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. பொது வேட்பாளராக அரசாங்கத்திலிருந்து வெளியில் வந்து 49 நாட்களில் ஜனாதிபதியாக நாட்டு மக்கள் என்னை தெரிவு செய்தார்கள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ற வகையில் கட்சியை பலப்படுத்த வேண்டும். ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இருமுறை தோல்வியை தழுவிக்கொண்டது. ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்னால் தான் தோற்று போனது என யாரும் கூறுவார்களாயின் நான் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவ்வாறாயின் எனக்கு பாரிய சக்தி இருக்க வேண்டும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தோற்பதற்கான காரணங்கள் உருவாகியிருந்தன. கட்சியை வெற்றி கொண்டு அரசாங்கத்தை அமைக்க முடியுமா என சிலர் கேட்கின்றார்கள். நீங்கள் தயார் என்றால் கட்சியை வெற்றியை நோக்கி இட்டு செல்ல நான் தயார் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். அவ்வாறான செயற்பாடுகளே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாது சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக ஜனாதிபதி குழுவொன்றை நியமித்துள்ளதாக பாராளுமன்றத்தில் இன்று தெரிவிக்கப்பட்டது. ஒரு வருடத்திற்கும் மேற்பட்ட காலம் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 1700க்கும் அதிகமானவர்கள் உள்ளனர். குற்றமளித்த குற்றமளிக்காத வேறுபாடின்றி அவர்கள் ஒரு வருடத்திற்கும் அதிகமான காலம் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் தொடர்ச்சியாக குற்றவாளிகளாக தண்டனை அனுபவிக்கின்றனர். அதன் காரணமாக நீண்ட காலமாக சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். நீண்ட காலமாக சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதை தடுக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டம் என்ன என்பது தொடர்பில் அறிய விரும்புகின்றேன். அது தொடர்பில் நான் உங்களிடம் ஒத்திசைகின்றேன். இது தொடர்பில் சட்டமா அதிபரை அழைத்து ஆலோசனை வழங்கியுள்ளேன். அவர் இது தொடர்பில் நடவடிக்கைகளை முன்னெடுப்பார். தற்போது வழக்குகளின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளது. இது இன்று நேற்று ஏற்பட்ட பிரச்சினை அல்ல. இலங்கை நீதித்துறையில் பல வருடங்களாக காணப்படும் பிரச்சினையாகும். LTTEயுடன் தொடர்பில்லாத வேறு குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டவர்கள் 7 வருடங்களுக்கும் அதிக காலம் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறை கைதிகளாக உள்ளதாக பிரதமரிடம் கேட்டதும் அவ்வாறு இருப்பதாக கூறினார். இது நீதியான விடயமல்ல. அவர்களின் குற்றத்தினை எடுத்துக் கொண்டால் 7 வருடங்களுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டிய குற்றமல்ல. இது தொடர்பில் ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. நீதி அமைச்சர், பிரதமர் ஆகியோரும் அடங்கலாக நியமிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள LTTE கைதிகளுக்கு மாத்திரம் குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக எனக்கு அறிய கிடைத்தது. LTTEயினர் மாத்திரமல்ல, அனைத்து தரப்பினரையுமே, அதாவது குற்றத்தின் தன்மைக்கு ஏற்ப அனாவசியமாக தடுத்து வைத்திருப்போர் தொடர்பில் தீர்மானம் மேற்கொள்ளப்படும். 2017 வரவு செலவு திட்ட 13ஆம் நாள் விவாதம் இன்று நடைபெற்றது. அரச முகாமைத்துவம் மற்றும் நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள் ஆகிய 2 அமைச்சுகளுக்கான விவாதம் இன்று முற்பகல் நடைபெற்றது. අපි ගත්තොත් සුදේශ කටයුතු අමාත්‍යාංශයේ
ඔබතුමාගේ යටතට ග්‍රාම නිලධාරීන්, සංවර්ධන නිලධාරීන්, ප්‍රාදේශීය ලේකම්වරු, දිස්ත්‍රික් ලේකම්වරු යටත් වෙනවා. නමුත් ராஜ்ய பரிபாலன அமாத்தியான்சிட்ட තමයි கிராம உத்தியோகத்தர்கள், அபிவிருத்தி அதிகாரிகள், பிரதேச செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சின் கீழே உள்ளார்கள். காவலாளர்கள், எழுதுவினைஞர்கள், அலுவலக உதவியாளர்கள், சாரதிகள், முகாமைத்துவ உதவி நிர்வாக உத்தியோகஸ்தர்கள் அரச நிர்வாக அமைச்சின் கீழே உள்ளனர். அரச உத்தியோகத்தர்கள் தமது கடமையை கௌரவத்துடனும் முதுகெலும்புடனும் செய்யும் நிலையை ஏற்படுத்துவதே சுயாதீன அரச சேவை ஆணைக்குழுவை ஸ்தாபித்ததன் பிரதான நோக்கமாகும். அரசியல்வாதிகளின் தேவைக்காக ஊழல்களில் ஈடுபடுகின்றனர். துரதிருஷ்டவசமாக உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சிலேயே முக்கியமான சிலர் உள்ளனர். தற்போது வெளிநாட்டிற்கு சென்றுள்ள பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் அதிகாரிக்கு எதிராக பாரிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. உங்களின் அமைச்சுக்கு நியமித்தீர்கள், தற்போது காணாமல் போயுள்ளார். அண்மையில் சிறைச்சாலைகள் அமைச்சில் கணக்காய்வாளர் மாற்றப்பட்டார். நேற்று அவசர அமைச்சரவை பத்திரிகை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டது. ஆட்பதிவு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் மாற்றப்பட்டார். 80 ரூபாவுக்கு எபிக் என்ற தனியார் நிறுவனம் கோரிய போதிலும் 40 ரூபாவுக்கு கோரிய அரசாங்கத்தின் லேக் ஹவுஸ் நிறுவனம் இலத்திரனியல் அடையாள அட்டை அச்சிடும் செயற்பாட்டை பொறுப்பேற்றுள்ளது. அவர்களின் விலை மனுவில் 40 ரூபாவே உள்ளது. பாதி விலை 80 ரூபாய் 2 மடங்குகளாகும். பணிப்பாளர் நாயகம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார். பணிப்பாளர் நாயகத்தை மாற்றி வேறு ஒருவரை நியமிக்கின்றனர் எனின் அரச சேவை ஆணைக்குழு எதற்கு? அவ்வாறு எனின் இது தூய்மையான நல்லாட்சி ஒன்று அல்ல. හැඳුනුම්පත වැඩිමිලට මුද්‍රණය කරන්න තියෙන ටෙන්ඩරේ පාස් කරේ නැහැ කියලා. ඒකට විරුද්ධ උනායි කියලා ඒ අධ්‍යක්ෂ කොමසාරිස් ජෙනරාල්වරයාව මාරු කරලා වෙන කෙනෙක් පත් කරනවා නම් රාජ්‍ය සේවා කොමිසම මොකටද? பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட மேலும் சில கருத்துக்கள் அடுத்து. இந்த ஓய்வூதியர்களுடைய பிரச்சனை, அந்த ஓய்வூதியர்கள் பல ஆண்டுகளாக தங்களுடைய ஓய்வூதியத்தை பெற முடியாமலும் அல்லது இன்றைய வாழ்க்கை செலவுக்கு அவர்களுக்கு போதுமான ஓய்வூதியம் கிடைக்காமலும் இருக்கின்ற நிலைமையையும் வடகிழக்கு மாகாணத்திலே போரினாலே பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரமே இல்லாத பல குடும்பங்களில் ஓய்வூதியர்கள் சிறு தொழிலாளியாக இருந்தாலும் சரி, உயர்ந்த இடத்தில் அப்படி இருக்கின்றவர்களும் சரி, பலர் ஓய்வூதியத்தை முறைப்படி அல்லது நேர காலத்துக்கு பெற முடியாத அளவுக்கு பல தாமதங்கள் ஓய்வூதிய திணைக்களத்திலே இருக்கின்றன. அரசு ஊழியர்கள் தமது கையடக்க தொலைபேசிகளை முறையற்ற ரீதியில் பயன்படுத்துவதால் ஒரு நாளைக்கான சேவையின் போது 18 லட்சம் மணித்தியாலங்கள் வீணடிக்கப்படுவதாக அண்மையில் அரசு தொழிற்சங்க சம்மேளனம் தெரிவித்திருப்பதையும் இங்கு அவதானத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன். நமது நாட்டில் தமிழ் மொழி மூலமான மக்கள் அரசு நிறுவனங்களில் ஊடாக தங்களது தேவைகளை நிறைவேற்ற செல்லுகின்ற பொழுது மொழியொரு தடையாக அமைந்து விடுகின்ற சந்தர்ப்பங்கள் ஏராளம் என்பதை இங்கு பலரும் அறிவீர்கள் என நான் நம்புகின்றேன். எனவே அந்தந்த மாவட்டங்களில் பொதுமக்களுக்கு இலகுவாக தங்களது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஏற்ற வகையில் பணியாளர்களை பணிகளில் அமர்த்துவதற்கு முக்கியமான ஒரு விடயமாகும் என்பதையும் இங்கு நான் வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன். இந்த நாட்டை பொறுத்தவரையில் இந்த இருமொழி தேர்ச்சியானது அரச பணியாளர்களுக்கு அவசியம் தேவை. உபசெயலாக செயல்படுகின்ற தோப்பூரை உடனடியாக அவர்களுக்கான அதற்கான நடவடிக்கையை செயலகமாக பிரதேச செயலகமாக பிரகடனப்படுத்துவதற்கும் அதற்கு ஒரு உதவி அரசாங்க அதிபர் அவர்களை நியமிப்பதற்கும் செயலரை நியமிப்பதற்கு அவருடைய பரிந்துரை உரித்தார்கள். கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக உதவி பிரதேச செயலமாக சிபாரிசு செய்யப்பட்டும் அது கெசட் பண்ணப்படுகின்ற போதெல்லாம் அதற்கான அப்ளிகேஷனை போடுகின்ற போது அவர்கள் எந்த ஒரு கணக்கும் எடுக்காமல் அவர்கள் முழு பிரதேச செயலகத்துக்கு கீழே அதனை செயல்படுவதற்கு வலித்து வந்தார்கள். குடிப்பரம்பலைக்கு ஈடு கொடுப்பதற்கு தேவையான காணிகள் இல்லாத பிரதேசமாக கல்முனை, சாய்ந்தமருது, நிந்தவூர், நாவிதம்வெளி, சம்மாந்துறை, இறக்காமம், அட்டாளச்சேனை, அக்கரைப்பத்து போன்ற பிரதேச செயலகங்கள் காணப்படுவதனால் அரசாங்கம் மிக அவசரமாக அதுவும் இந்த குறித்த அமைச்சு ஒரு கொள்கை திட்டம் ஒன்றை வகுக்க வேண்டும். அவ்வாறு வகுப்பதன் மூலமாக எதிர்காலத்திலே குடிப்பரம்பலுக்கு ஈடு எடுக்கக்கூடிய வகையிலே இந்த காணி தேவைக்கு தேவைப்படுகின்ற காணி தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலான அந்த கொள்கை திட்டம் வகுக்கப்பட வேண்டும். கல்முனை தமிழ் பிரதேச செயலகத்திலே இருக்கின்ற அந்த பிரதேச செயலகத்தின் செயற்பாடுகள் மழுங்கடிக்கப்படுகின்றன, திட்டமிடப்பட்டு முடக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பிரதேச செயலகத்தை தரம் உயர்த்துவதற்கான நடவடிக்கைகள் தாமதப்படுத்தப்பட்டிருக்கின்றது. 31 கிராம சேவகர் பிரிவும் 47,000 மக்களையும் கொண்ட இந்த பிரதேச செயலகத்தை தரம் உயர்த்தாமல் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் பக்கத்தில் இருக்கின்ற 7,500 பேரை கொண்ட பிரதேச செயலகத்தை தரம் உயர்த்தியிருக்கின்றார்கள். ஆனால் இந்த பிரதேச செயலகம் காலகாலமாக கிட்டத்தட்ட 30 வருடங்களாக தரம் உயர்த்தப்படாமல்
திட்டமிடப்பட்ட முறையிலே அங்கிருக்கின்ற அரசியல்வாதிகளினாலே மிகவும் கேவலமான முதுகெலும்பில்லாத அரசியல்வாதிகள் தமிழர்களுக்கு அந்த நிர்வாகம் கூட கிடைக்கக்கூடாது, நிர்வாக அலகு கூட கிடைக்கக்கூடாது என்பதில் முனைப்பாக இருக்கின்றார்கள். மிகவும் கேவலமான முறையிலே நடக்கின்ற அரசியல்வாதிகளின் செயற்பாடால் அந்த மக்களுக்குரிய நிர்வாக சேவைகள் நிர்வாகங்கள் சரியான முறையிலே கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் அனைத்து வளங்களும் இருக்கின்ற பொழுது அங்கு நிதி அதிகாரமும் இருந்தது. ஆனால் தற்பொழுது அந்த நிதி அதிகாரத்தை கூட திட்டமிடப்பட்ட முறையிலே அந்த பிரதேச செயலகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. யாழ் வலிகாமம் கல்வி வலயத்திற்குட்பட்ட பாடசாலைகளின் அதிபர் ஆசிரியர்களுக்கான வருடாந்த கௌரவிப்பு விழா இன்று நடைபெற்றது. யாழ் ராமநாதன் கல்லூரியில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கடந்த வருடம் சிறப்பாக செயற்பட்ட ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர். அத்துடன் வடமாகாண ஆளுநர் ரெஜினோல்ட் குரேயும் இதன்போது கௌரவிக்கப்பட்டார். 30 வருடம் நடந்த யுத்தத்தில் காலத்திலே இது எல்லாம் வீணா போனது, அநியாயம் செஞ்சது. அந்த யுத்தத்தில் பிரபாகரன் வெற்றி பெற்று எடுத்தது இல்லை. அந்த யுத்தத்திலே மஹிந்த ராஜபக்ச வெற்றி பெற்று எடுத்தது இல்லை. வேதனை, சோதனை, அழுவதை, துன்பம் தாங்க இருந்தது, வேற ஒன்றும் இல்லை. என்ன நாங்க எடுத்தது திருப்பி பாருங்க. இந்த யாழ்ப்பாணத்திலே நாங்க இப்ப தெரியும் எழுது தமிழ் சொல்லி ஒரு திட்டம் இருக்கிறது. அது நல்ல எப்படி எழுது வேணும், நல்லா படிக்க வேணும், நல்லா சம்பாதிக்க வேணும், அபிவிருத்தி வேலை செய்ய வேண்டும். அப்படி செஞ்ச மட்டம் தான் நமக்கு திருப்பு எழுங்கேலும். ஆனால் யாழ்ப்பாணத்துக்கு மட்டும் இல்லை, இந்த வடமாகாணத்துக்கு எல்லோருக்கும் திரும்ப அந்த பெருமை எடுக்கிறதுக்கு படிக்க வேணும், அபிவிருத்தி வேலை செய்ய வேண்டும். விக்னேஸ்வரர் ஐயாவுக்கு சொல்றது, இந்த மாவட்டத்திலே ஆசிரியர்களுக்கு கௌரவம் செய்யறதுக்கு, நல்ல வேலை செய்ய ஆசிரியர்களுக்கு தங்க பதக்கம் கொடுக்க வேணும் சொல்லி. கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் கல்லறைகளை துப்புரவு செய்யும் நடவடிக்கைகளில் மக்கள் இன்றும் ஈடுபட்டிருந்தனர். கிளிநொச்சி, கனகபுரம் மற்றும் முழங்காவில் ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ள கல்லறைகள் 2வது நாளாக இன்றும் துப்புரவு செய்யப்பட்டன. இதேவழி முல்லைத்தீவு வன்னிவிளான்குளம் பகுதியிலும் மக்கள் கல்லறைகளை துப்புரவு செய்தனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராசா உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளும் இந்த சிரமதானத்தில் கலந்து கொண்டிருந்தனர். நீங்கள் உங்களுடைய இறுதி அஞ்சலிகளை செலுத்துவதற்கு ஆட்சேபனை இல்லை. எந்த இயக்கத்தினுடைய பெயரையும் குறிப்பிடாமல் நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்றோம். உயிர்நீத்த எல்லோரையும் வணங்கித்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்கின்றோம். அரசு சேவை உங்களுக்காகவே என்ற துணைப்பொருளின் கீழ் சட்ட ஆவணங்களை வழங்கும் நடமாடும் சேவை கொலன்னாவை வெள்ளம்பிட்டிய பகுதியில் இன்று நடைபெற்றது. இந்த நடமாடும் சேவையில் அமைச்சர் மனோ கணேசன், ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் SM மரிகார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இங்கு வருகை தந்துள்ள மக்களை பார்க்கும் போது அவர்கள் சிங்களவரா, தமிழரா, முஸ்லிம்களா என புரிந்து கொள்ள முடியாது. இலங்கையை முன்னேற்றுவதற்கான சிறந்த எடுத்துக்காட்டாக இதனை நான் கருதுகின்றேன். இலங்கையர்கள் என்ற ரீதியில் தமிழ் பிரிவினைவாதத்தையும் முஸ்லிம் கடம்போக்குவாதத்தையும் சிங்கள இனவாதத்தையும் தோற்கடிக்கும் வரை நாடு என்ற ரீதியில் நம்மால் முன்னோக்கி செல்ல முடியாது. நல்லிணக்கத்துடன் ஒற்றுமையாக எவ்வாறு வாழ்வது என்பது தொடர்பில் கொழும்பு மாநகரின் தோட்டங்களில் வாழும் வறிய மக்கள் சிறந்த எடுத்துக்காட்டை வழங்கியுள்ளனர். ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு இதன்போது அமைச்சர் மனோ கணேசன் பதிலளித்தார். வடக்கில் உயிரிழந்தவர்கள் தொடர்பில் அங்குள்ள தமது பிள்ளைகளை இழந்தவர்கள், தாய், தந்தை, அக்கா, தம்பி, தங்கை ஆகியோர் இழந்தவர்கள் தமது துக்கம் அனுஷ்டிக்கின்றனர். அவர்கள் தமது மனித உரிமையின் அடிப்படையில் துக்கம் அனுஷ்டிக்கின்றனர். LTTE அமைப்பு என்பது நாட்டில் தடை செய்த அமைப்பு. தடை செய்யப்பட்ட அமைப்பின் பெயரை குறிப்பிட்டு செயற்பட முடியாது. மூளை உள்ள அனைவருக்கும் அது தெரியும். அதனை மேற்கொள்ள முடியாது. தெற்கே எடுத்து பாருங்கள். ஹில்மா வீரு என்ற நிகழ்வை மக்கள் விடுதலை முன்னணி நடத்துகின்றது. மக்கள் விடுதலை முன்னணி தற்போது தடை செய்யப்பட்ட அமைப்பு ஒன்றல்ல. இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக அவர்களும் அப்போது ஆயுதம் ஏந்தினார்கள். தடை செய்யப்பட்டிருந்த காலப்பகுதியில் அவர்கள் அதனை முன்னெடுக்கவில்லை. தற்போது தடை நீக்கப்பட்டுள்ளதால் அதனை செய்கின்றனர். சில வேளைகளில் எதிர்காலத்தில் எப்போதேனும் LTTE அமைப்பு மீதான தடை நீக்கப்படுமாயின் அவர்களின் பெயரை குறிப்பிட முடியும். தற்போது பெயரை பயன்படுத்த முடியாது. இதேவேளை ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன கொழும்பில் அண்மையில் கருத்து வெளியிட்டிருந்தார்.
மாவீரர் தினம் தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. LTTE அமைப்பினரால் ஏதேனும் ஒரு திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுகின்றது எனின் அவ்வாறான நிகழ்வுகளுக்கு இந்த நாட்டில் இடமில்லை. உயிரிழந்த ஒருவரை நினைவு கூறுவதற்கு இந்த நாட்டில் உள்ள எந்தவொரு நபருக்கும் உரிமை உள்ளது. திட்டமிடப்பட்ட LTTE நிகழ்வொன்று எனின் அரசாங்கம் அதற்கு இடமளிக்கப் போவதில்லை. மக்கள் விடுதலை முன்னணியின் போராட்டங்களின் போது உயிரிழந்தவர்களாக இருக்கலாம், யுத்தத்தின் போது உயிரிழந்தவர்களாக இருக்கலாம். அவர்களுக்கான நினைவு நிகழ்வுகள் பெற்றோர்களுடன் இணைந்து தனிப்பட்ட ரீதியில் அனுஷ்டிக்கப்படுகின்றது எனில் அதற்கு நாட்டில் ஜனநாயக ரீதியான சுதந்திரம் உள்ளது. LTTE அமைப்பு அல்லது அதனுடன் இணைந்த அமைப்பொன்றினால் முன்னெடுக்கப்படுகின்றது எனில் அதற்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அரசாங்கம் இடமளிக்கப் போவதில்லை. இந்த நிலையில் ஊடக அறிக்கை ஒன்றை விடுத்துள்ள ஜனநாயக மக்கள் முன்னணியின் பிரதி பொதுச் செயலாளரும் மேல்மாகாண சபை உறுப்பினருமான சன் குகவரதன், கார்த்திகை வீரர்கள் தினத்தை கொண்டாட முடியுமாயின் மாவீரர் தினம் கொண்டாடுவதில் என்ன தவறு என கேள்வி எழுப்பியுள்ளார். ராணுவத்தினருக்கும் JVPயினருக்கும் உள்ள உரிமை போராளிகளுக்கும் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி அவர் அறிக்கையொன்றை விடுத்துள்ளதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கையில் நடைபெற்ற யுத்தத்தில் மரணமடைந்த படையினருக்காக வடக்கு கிழக்கில் நினைவு தூபிகள் நிறுவப்பட்டு நாடு முழுவதும் அவர்களுக்கான ஆத்ம சாந்தி பிரார்த்தனைகள் முன்னெடுக்கப்படுவதாக சன் குகவரதன் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு கிளர்ச்சியில் ஈடுபட்டு மரணித்த JVPயினர் கார்த்திகை வீரர்கள் தினத்தில் தீபமேற்றி நினைவு கூறப்படுவதாகவும் அவரது அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் போராளிகளும் தமிழ் மக்களும் யுத்தத்தில் மரணித்ததை அனுஷ்டிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் தென்பகுதி மக்கள் மத்தியில் இதற்கான பிழையான அர்த்தம் கற்பிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போராளிகளும் தமிழ் மக்களும் இலங்கை பற்றிகள் என தெரிவித்துள்ள மேல்மாகாண சபை உறுப்பினர் சன் குகவரதன் அவர்களை நினைவு கூர்வதற்கு தடை விதிக்கப்படுகின்றமையை நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் அரசின் முயற்சிகளை பாதிக்கும் என கூறியுள்ளார். போராளிகள் தமிழர்கள் என பிரிப்பதால் அவர்கள் இலங்கையர்கள் அல்ல என்ற தோற்றப்பாட்டையே மேலும் வலுப்படுத்தும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இனங்களிடையே நல்லிணக்கம் தேவையெனில் போராளிகளும் தமிழர்களும் இலங்கையர்கள் என்ற எண்ணம் ஏற்பட வேண்டும் என ஜனநாயக மக்கள் முன்னணியின் பிரதி பொதுச் செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார். மலையக மக்களின் பிரச்சினை தொடர்கதையாகவே உள்ளது. பல தசாப்தங்களாக மலையக மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கான தீர்வு இன்னும் எட்டாக்கனியாகவே உள்ளது. வெயில் காலங்களில் வீடுகளிலும் மழைக்காலங்களில் தற்காலிக முகாம்களிலும் வாழ வேண்டிய நிலையை கந்தப்பளை கோனப்பிட்டிய தோட்ட மக்கள் எதிர்நோக்கியுள்ளனர். கடந்த 4ஆம் திகதி இரவு ஏற்பட்ட மண் சரிவினால் 11 குடும்பங்களைச் சேர்ந்த 45க்கும் மேற்பட்ட மக்கள் தமது வீடுகளில் இருந்து இடம்பெயர்ந்தனர். கோனப்பிட்டிய தோட்டத்தில் உள்ள சிறுவர் அபிவிருத்தி நிலையம் ஒன்றில் கடந்த 20 நாட்களாக இந்த மக்கள் தங்கியுள்ள போதிலும் தமக்கான தீர்வு ஒன்றை வழங்குவதற்கு எவரும் முன்வரவில்லை என இந்த மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இப்ப சொல்லிட்டாங்க, நீங்க போயிட்டு இருங்க, இருந்துட்டு அங்க மழை வரும், எந்த நேரம் மழை வருதோ அந்த நேரம் வந்து ஸ்கூல்ல இருங்க. 10 மணிக்கு பிள்ளைகளை தூக்கிட்டு எங்களுக்கு போக முடியாது. எத்தனையோ பேர் ஓட்டு வாங்குறப்ப இந்த கூரைகளை மாத்தி தரோம், லாயத்தை சரி பண்ணி தரோம்னு எதுவுமே இது வரைக்கும் நடக்கல. நாங்களும் ஓட்டு போட்டிருக்கோம், ஆனா ஓட்டு போட்ட அதிகாரி இது வரைக்கும் எங்களுக்கு வந்து எதுவும் செய்யல. அதுக்கு பிறகு பூமியில என்ன ஆகும்னு சொல்லியாது. எங்களுக்கு ஒரு இடம் ஒன்று நாங்க அன்னைக்கே சொன்னோம், எங்க பேரு பட்டியல் எழுதி கொண்டு போயிருக்காங்க, லைத்தை மாத்தி தரேன்னு. இதுவரையும் இந்த கூரை தோடுகளையும் மாற்றி கொடுக்கறதுக்கு யாரும் வந்து முன் வரவில்லை. மழை வந்தாலும் நலையுது, இந்த நேரம் வெளியே போவோம், இந்த பிள்ளைகளை தூக்கிட்டு அங்கிட்டு ஓடுறது வசதிகளுக்கும் இல்லை. இந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு தெரியாது. வந்து பாக்குறாங்க, நேசர்லயே இருங்க, வந்தவங்க எல்லாம் சொல்றாங்க அங்கே இருங்க, லைத்து பக்கம் போகாதீங்க அப்படிங்கிறாங்க. லைத்து பக்கம் வராட்டி யாரும் சாப்பாடுக்கு என்ன செய்யறது, 2-3 நாள் இருந்தா 3 நாள் வாங்கி போட்டாங்க. அது கூட கணக்கே இல்லை. அவங்க பாட்டுக்கு போகாதீங்க, இங்கே இருங்க இங்கே இருங்கன்னாங்க. நாங்க பார்த்தோம், சரி வரல, வந்து இங்கேயே வந்துட்டோம். என்ன செஞ்சு இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. தொடர்ந்து எதிர்நோக்கி வரும் இந்த பிரச்சினைக்கு இனியேனும் உரிய தீர்வொன்று பெற்றுத்தர வேண்டும் என கோனப்பிட்டிய தோட்ட மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். மக்கள் சக்தி மக்கள் அணி திட்டத்தின் கீழ் அனுராதபுரம் மகவிலச்சி பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட பொதுநோக்கு மண்டபம் இன்று மக்களிடம் கையளிக்கப்பட்டது. இருபத்தி வருடங்களாக எதிர்பார்த்த பொதுநோக்கு மண்டபம் கிடைத்த மகிழ்ச்சியை மகாவிலாச்சி கொல்கட்டவம் மக்களின் முகங்களில் காண முடிந்தது. மகாவிலாச்சி 1, 2, 3 ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 400 குடும்பங்கள் இந்த பொதுநோக்கு மண்டபத்தினை பிள்ளைகளின் கற்றல் செயற்பாடுகளுக்காகவும் ஏனைய பொது தேவைகளுக்காகவும் பயன்படுத்த முடியும். அமினஸ்கரின் தலைமைத்துவத்தில் செயற்படும் கியூ அணியினர் முன்னெடுத்த இந்த திட்டத்திற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் பிராந்திய செய்தியாளர் SS விஜயசேகர நிதியுதவி வழங்கியுள்ளார்.
තිස්ස මජ්ජාලය ගොඩාක්ම උනන්දුවෙන් කැපවීමෙන් හැමදේම කරා. ගමින් ගමට ඇවිල්ලා නගරින් නගරයට ගිහිල්ලා මේ කරන සත්කාරයට කොහොම ස්තුති කරන්නද කියලා මට නම් තේරෙන්නේ නැහැ. கொழும்பு 13 பாபர் வீதி அருள்மிகு ஸ்ரீ முனியாண்டி ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலின் தேர் திருவிழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. கொழும்பு ஸ்ரீ முனியாண்டி ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய ரதோற்சவத்தை முன்னிட்டு இன்று காலை 9 மணி முதல் விசேட வசந்த மண்டப பூஜை நடைபெற்றது. இதனையடுத்து மங்கள வாத்தியங்களின் முழக்கத்துடன் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் எழுந்தருளி ரதபவனி ஆரம்பமானது. தொடர்ந்து பிரதான வீதிகள் வழியாக இடம்பெற்ற ரதபவனியில் அதிகளவான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கலந்து கொண்டனர். ஸ்ரீ முனியாண்டி ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய வருஷாபிஷேக பெருவிழாவில் நாளை பார்க்குட பவனியும் நாளை மரத்திலும் தீர்த்தோற்சவமும் நடைபெறவுள்ளன. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:45 பிரதான செய்தியில். வணக்கம்.